Galaxy S23 Ultra. Welcome back to the video. இப்போ ரீசெண்டாக சாம்சங் வந்து S23 Ultra ஆகிட்டாங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே அந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சிருக்கும், S22 பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து S23 ஆகிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் ஃப்ரீயாக இருக்கலாம் அவைலபிளாக இருக்குது. டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S22 மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் மாறி இருக்கும், ஆனால் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட டிசைன் இருக்குது. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். எனக்கு மோஸ்ட்லி சாம்சங் நல்லா பிடிக்கும். இந்த அல்ட்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பிடிக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த டிசைன். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக இப்போ 2 ஃபோனில் தான் 200 MP கேமரா இருந்தாங்க. இதுலேயே 200 MP கேமரா இருக்காங்க. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அதில் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண்ணை கொடுத்துருப்பாங்க. அது கீழே அந்த மொபைலோட கீழே இருக்கும். நீங்கள் அமுக்கினாலே போதும் அது வெளியே வந்துடும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கையில் யூஸ் பண்ண போர் அடிச்சுன்னா அன்றைக்கி அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயிங் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 163.4 மில்லிமீட்டருக்கான லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட அப்பர் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78.1 மில்லிமீட்டருக்கான லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.9 மில்லிமீட்டருக்கான திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் தூக்கி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபோனை தூக்கின மாதிரி ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். நார்மல் ஃபோனோட நல்லாவே இருக்கும். எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்காது. இந்த மொபைலில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.8 இன்ச்சுக்கான QHD டைனாமிக் கேமரா டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அடிச்சு மதிப்பாங்க. வேற லெவலாக இருக்குது அந்த டிஸ்பிளே. நீங்கள் நார்மல் எல்லா மொபைலும் கம்பேர் பண்ணல தவுடாக இருக்கும். ஒரு நேச்சுரல் ஃபீலிங்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைல் எனக்கு ரொம்பவே பிடிக்காது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃபுங்க. உங்களுக்கு IP68 கொடுத்துருக்காங்க. நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சும் யூஸ் பண்ணலாம், தண்ணி க்ளோசிங் கேமரா எடுக்கலாம். இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 560GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 1TB ஸ்டோரேஜ். இவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் உங்களுக்கு ஃபோன் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்லிக் ஒரு லெவல்ஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கீழே வந்தால் உடையாச்சு சொல்லுவாங்க. ஒரு டெம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சாதா மொபைலோட. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற மொபைல் எல்லாரும் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2G 3G 4G 5G இந்த 2Gலேருந்தே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மொபைல் எல்லாம் 3Gலேருந்து தான் கொடுக்குறாங்க. இது 2Gலேருந்தே கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8 Generation 2 கொடுத்துருக்காங்க. Snapdragon 8 Gen 2 for Galaxy. Increasing GPU, CPU, FPU. We've got the most powerful processor on Samsung Galaxy. Stop. Whoa! Can't stop. This processor is more efficient, so I can keep going. கேமிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். தவுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் மிஸ்டேக்கே இருக்காது, லேக் இருக்காது. வேற லெவலாக இருக்கும் கேமிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேமிங் வாங்கினா கூட உங்களுக்கு பக்காவாக இதாக ஃபோன் இருக்கும். நீங்கள் அல்ட்ராவில் வச்சு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு கேமிங்கில் ஒரு சுத்த லேக் இருக்காது. ஒரு பெர்ஃபெக்டான மொபைல் கேமிங் ஆனால் கூட இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். வேற லெவலான மொபைல். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் இந்த பேட்டரி மைண்ட் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கும். இந்த பிளானட்டை நாங்கள் நினைவு வச்சு இந்த டிஸ்பிளே உருவாக்கிருக்கோம்னு சொல்லுவாங்க. 3 லேயருக்கான டிஸ்பிளே லென்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற நல்லா இருக்கும். அவங்க தரப்புலேருந்தே நல்லா சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நைட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிம் லைட்டில் கூட உங்களுக்கு ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும். அதை டிம் லைட்லேயும் உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்த ஃபோட்டோஸ் டிம் லைட்லேயும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் கேமரா 12 MP தான் நினைக்கிறாங்க. 12 MBக்கும் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் கேமரா வேற நல்லா இருக்கும் இந்த ஃபோட்டோஸ். இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபோனுக்கு கொஞ்சம் 5000 கொடுத்ததுக்கு ஒரு 6000 கொடுத்துருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் பிரச்சனை இல்லை. எல்லா ஹை லெவலுக்கான மொபைல்லையும் குறவாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாங்க இதுக்கு கொஞ்சம் குறவாக தான் கொடுத்துருக்காங்க. 5000 தான் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பரவாயில்ல தாங்கும். ஒரு நல்ல மொபைல் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,000 இருக்குது. இப்போ லான்ச் பண்ணல 1,30,000 அல்ட்ரா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வாங்கினா உங்களுக்கு 30,000 சாம்சங் வாட்ச் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 தராங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ஏர்பட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 தராங்க. இது ஒரு மெயின் விஷயங்க. இது தரது இது ஒரு நல்ல விஷயம் தான். 5,000 உங்களுக்கு இந்த ரெண்டுமே கிடைக்குது. இதுக்கு ரேட்டு தனியாக வாங்கினாலே உங்களுக்கு குறைஞ்சது 50 இதெல்லாம் குறைஞ்சது 40,000 மேலே வரும். ஆனால் இப்படி சட்டதாரியம் ரொம்ப லாபம் தாங்க உங்களுக்கு. இதில் அதோட மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். 3மே சாம்சங் யூஸ் பண்ண வச்சு உங்களுக்கு வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸ் தான். எதுவுமே
அவங்களே சொல்லிப்பாங்க அவ்வளோ தரப்பாங்களே இந்த அது ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இது எக்கோ சிஸ்டம் நல்லா இருக்கும்னு. இவ்வளோ தான் இதோட ஃபுல் ரிவ்யூ. இது வாங்கலாமா வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. எனக்கு இந்த ஃபோன் வாங்கணும், ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அப்படின்னு நினச்சிக்கலாம். உங்களுக்கு இது ப்ரொஃபைல் சாய்ஸ். நீங்கள் நினைப்பீங்க ஆப்பிளா சாம்சங்கான்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு போத் ரெண்டுமே பெரிய ஃபோன் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா S22 கேமராவில் ஆப்பிளோட இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப தெரியல, இன்னும் தான் ஃபுல் ரிவ்யூ வரல. என்னமோ உங்களுக்கு இது வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் விஷயம் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் தான், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கணும். 1 லட்சத்துக்கு வேணா 1 லட்சம் இல்லைங்க 1,30,000 ரூபாய் குறவு வேணா ரேட்டு குறையலாம். ஆனால் இப்போ அந்த ரேட்டு தான். நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா வாங்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.